ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அனுமந்த் ஜெயந்திக்கு தான் இந்த வடை மாலை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அனுமந்த் ஜெயந்திக்கு தான் இந்த வடை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு பிரசாதமாக நெய்வேத்தியமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாலையாகவும் கொத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உளுந்து தான் எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 3 டைம் தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியை வடி வச்சுட்டு உளுந்து அள்ளி சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மிளகு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் வர்ற மாதிரி சேர்த்துருக்கேன். தூள் உப்பு இந்த உளுந்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். 1 கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட வேண்டாம். நல்லா கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உளுத்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல், இங்கே பாருங்கள், ரொம்ப கொரப்பாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். வடை தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 1/2 கப்பு அரிசி மாவு அப்படியே சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் நெய்யை அப்படியே உருகி சேர்த்துருங்க. சூடாக இருக்குது. அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கையாலேயே நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாக நல்லா கலந்து விட்டு, இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெயை கொஞ்சம் சேர்த்து நல்லா கெட்டியாக பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தட்டை ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி சின்ன சின்ன உருண்டையை தட்டை எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். நடுவில் வந்து ஹோல்ஸு போட்டுடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே தான். இங்கே பாருங்கள், இது மாதிரி பிடிச்சி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன உருண்டையாக ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் இங்கே பாருங்கள், நல்லா இது மாதிரி கப்பு இருந்தால் எடுத்துக்கங்க. பாலித்தீன் கவர் தான் சேர்த்துருக்கேன். தட்டை எப்படி நம்ம ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெய் இல்லை தண்ணி கையில் தொட்டுட்டு இது மாதிரி தட்டுங்க. பார்த்தீங்களா, அழகாக வந்துருச்சு பாருங்கள். அப்படியே ஒரு ரவுண்டு போட்டுருங்க. அவ்வளோதான். இது எதுக்குன்னா நம்ம வடை மாலை கோக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த ரவுண்டு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும், ஒட்டாமலே வரும். இங்கே பாருங்கள், இதை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு இப்போ வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்படி தான் வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், நம்ம அப்படி சேர்த்துருங்க எண்ணெயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா சேர்ந்து வரட்டும். இது பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். நான் 3 சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னொன்று தட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த ஓரமெல்லாம் கரெக்ட் பண்ணிவிடுங்க. சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க. அவ்வளோதான். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா சேர்ந்துடுது. போதும், எடுத்துடலாம். நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா சேர்ந்துடுது. அப்படியே எடுத்துருங்க.
எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுடைய வடை ரெடி. ஆஞ்சநேயருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வடை மாலை ரெடி பண்ணுறதுக்கும் இங்கே பாருங்கள் வடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.